லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டு வருகின்ற யுத்தம் ஒரே நிமிடத்தில் முடிவுக்கு வர வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் நடந்தாக வேண்டும். ஈரான் அணுவாயுத பரிசோதனை ஒன்றை நடத்தியாக வேண்டும். அப்படி ஈரான் ஒரு அணுவாயுத பரிசோதனையை நடத்திவிட்டால் அடுத்த நிமிடமே இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் அது சாத்தியமா என்று உங்களில் பலர் கேள்வி எழுப்பலாம். சாத்தியம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள். எப்படி என்று இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் 2 விடயங்களை கூறியிருந்தார். அவர் கூறியிருந்த அந்த 2 விடயங்களும் ஒரு பெரிய இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றன. அது ஈரானின் உண்மையான பலம் பற்றிய ரகசியம். அந்த ரகசியத்தில் ஈரானின் எதிர்காலம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் எதிர்காலமும் என் உலகத்தின் எதிர்காலமும் கூட தங்கியிருக்கின்றது. நேற்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரான் யுத்தம் பற்றி முக்கியமான 2 விடயங்களை கூறியிருந்தார். ஒன்று, அமெரிக்கா இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் மாத்திரம்தான் ஈரானில் யுத்தம் புரியும் என்றும் அதன் பின்னர் ஈரானை விட்டு அமெரிக்கா வெளியேறிவிடும் என்றும் கூறியிருந்தார். இரண்டாவது, ஈரான் இனிமேல் அணுவாயுதம் தயாரிக்க மாட்டாது என்று உறுதிப்படுத்திய உடனேயே அமெரிக்கா ஈரானில் இருந்து வெளியேறிவிடும் என்றும் கூறியிருந்தார். ட்ரம்பின் கூற்றில் இருந்து ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அதாவது ஈரானினால் அணுவாயுதம் தயாரிக்க முடியாது என்பதை அமெரிக்காவினால் இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை. ட்ரம்ப் கூறிய விடயத்தை இன்னும் குறிப்பாக கூறுவதானால், ஈரான் இன்னமும் அணுவாயுதத்தை தயாரிக்கும் பலத்தோடும் தத்துணிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றது. தனது பேச்சின் கூடாக ட்ரம்ப் மறைமுகமாக இதனையே உறுதிப்படுத்துகின்றார். 1 மாதத்திற்கும் அதிகமான காலம் யுத்தம் புரிந்த நிலையிலும் 15,000த்திற்கும் அதிகமான இலக்குகளை ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி அளித்ததாக கூறியிருந்த நிலையிலும் ஈரானின் அணுவாயுத கனவை இதுவரை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் முற்றாக முறியடிக்க முடியவில்லை. ஈரானின் அணுவாயுத தயாரிப்பு வல்லமையை சிதைப்பதற்கு மேலும் 3 வார காலக்கெடு அமெரிக்காவுக்கு தேவைப்படுகின்றது. இதுதான் ட்ரம்பினது அந்த பேச்சில் வெளிப்பட்டு நிற்கின்ற ரகசியம். ஆக ஈரானினால் இப்பொழுது கூட அணுவாயுதத்தை தயாரிக்க முடியும் என்று ட்ரம்ப் உறுதியாக நம்புகின்றார். இந்த இடத்தில் உங்களிடம் ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகின்றேன். ஈரானிடம் அணுவாயுதங்களை தயாரிப்பதற்கான யுரேனியம் எவ்வளவு இருக்கின்றது? ஊடகங்களில் வெளிவருகின்ற தகவல்களின்படி சுமார் 440.9 கிலோகிராம் இருப்பதாக கூறப்படுகின்றது. 440 கிலோகிராம் என்று ஊடகங்கள் கூறுவது ஈரானிடம் இருக்கின்ற 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம். ஆனால் உண்மையிலேயே ஈரானிடம் இருக்கின்ற மொத்த யுரேனியத்தின் தொகை என்ன தெரியுமா? 9,500 கிலோகிராம். கிட்டத்தட்ட 10 தொன் யுரேனியம் தற்பொழுது ஈரானிடம் இருப்பதாக IAEA என்கின்ற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கூறுகின்றது. 10 தொன் யுரேனியம் இன்று ஈரானின் கரங்களில். அவற்றில் 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 1000 கிலோகிராமும், 3.6% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 8,500 கிலோகிராமும் தற்பொழுது ஈரானிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆய்வாளர்களின் கணிப்பீட்டின்படி 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுவாயுதமாக மாற்றுவதற்கு சில வாரங்கள் போதும் என்று கூறுகின்றார்கள். சக்தி வாய்ந்த ஹைஸ்பீட் சென்ட்ரிஃபியூஜஸ் வசதிகள் இருந்தால் அதனை சில நாட்களிலேயே செய்து முடித்துவிட முடியும் என்றும் கூறுகின்றார்கள். ஈரானை எடுத்துக்கொண்டால் அது பல தசாப்தங்களாக அணுவாயுத தயாரிப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது.
ஏராளமான நிலக்கீழ் தளங்களை அமைத்து மிகவும் பாதுகாப்பான அணு செறிவூட்டும் ஆய்வுக்கூடங்களை எல்லாம் நிறுவி தனது அணுவாயுத கனவை நோக்கி வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு மாத காலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் இந்த அணுசெறிவூட்டும் தளங்களை எல்லாம் தேடி தேடி தாக்கி வருகின்ற போதும் ஈரானிடம் உள்ள யுரேனியத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை, அல்லது அப்படி அந்த யுரேனியம் அழிக்கப்பட்டதை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற 12 நாள் யுத்தத்தின் போது அமெரிக்கா ஈரானின் நட்டான்ஸ் என்ரிச்மெண்ட் சைட்டினை தாக்கி சேதமாக்கியதாக கூறியிருந்தது. இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதற்கொண்டு பல தடவைகள் நட்டான்ஸ் என்ரிச்மெண்ட் சைட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதாக தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த தாக்குதல்கள் பற்றி கருத்து வெளியிட்டிருந்த தி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நிலக்கீழ் தளத்தின் வாசல்கள் மாத்திரம்தான் பாதிப்புக்குள்ளானதே தவிர நிலத்தின் ஆழத்தில் உள்ள அணுசெறிவூட்டும் நிலைகளுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்று கூறியிருந்தது. அதேபோன்று ஈரானின் ஃபவுடோ ஃபியூவல் என்ரிச்மெண்ட் பிளான்ட்டும் கடந்த வருடம் ஜூன் மாதம் அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் படை நடவடிக்கையின் போது தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது. ஈரானின் பெருமளவிலான யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற புஷார் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது கடந்த மார்ச் மாதத்தில் 3 தடவைகள் அமெரிக்கா குண்டு தாக்குதல்களை நடத்தியிருந்தது. ஆனால் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு பெரிய அளவிலான சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றே ஈரான் அறிவித்திருந்தது. அதேபோன்று ஈரானின் அராக் ஹெவி வாட்டர் ரியாக்டர் மீது கடந்த ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் குண்டு தாக்குதலை மேற்கொண்டு அதனை முற்றாக அழித்து விட்டதாக கூறியிருந்தது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான 5 நாட்களில் மாத்திரம் கொண்டாப் என்று அழைக்கப்படுகின்ற மத்திய ஈரானில் அமைக்கப்பட்டுள்ள அர்டகான் எலோகேக் புரொடக்ஷன் ஃபெசிலிட்டி என்கின்ற யுரேனியம் ப்ரோசஸிங் பிளான்ட், மெட்டாலிக் யுரேனியத்தை உருவாக்கக்கூடியதென்று கூறப்படுகின்ற இஸ்பஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் உள்ள பரிசோதனை கூடங்கள், புஷார் நியூக்ளியர் பவர் பிளான்ட், நட்டான்ஸ் என்ரிச்மெண்ட் கம்ப்ளெக்ஸ் போன்ற ஈரானின் அணுவாயுத உற்பத்தி நிலைகள் மீது, ஈரானின் யுரேனிய கையிருப்புகள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறுகின்றன. ஆனால் அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு இடத்தில் தானும் ரேடியோலாஜிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததாகவோ அல்லது ரேடியேஷன் லீக்ஸ் இடம்பெற்றதாகவோ எந்த செய்தியுமே இதுவரை வெளியாகவில்லை. இது ஆய்வாளர்கள் மத்தியில் அந்த தாக்குதல்கள் தொடர்பான பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உண்மையிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணு உற்பத்தி நிலைகள் மீதுதான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனவா, அல்லது அப்படி ஈரானினால் நம்ப வைக்கப்பட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றனவா? ஈரானிடம் சுமார் 10 தொன் யுரேனியம் இருப்பதாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உத்தியோகபூர்வமாக கூறுகின்றது. அவற்றில் 440 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், 1000 கிலோகிராம் 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இந்த யுரேனியங்கள் எல்லாம் சில வாரங்களில் அல்லது நாட்களில் அணுவாயுதங்களாக உருவாக்கப்படக்கூடிய யுரேனிய கையிருப்பு. இவற்றில் 1 கிலோகிராம் யுரேனியம் கூட இதுவரை அமெரிக்காவினாலோ இஸ்ரேலினாலோ கைப்பற்றப்பட்டதாகவோ அல்லது அழிக்கப்பட்டதாகவோ யாராலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. 2 நாடுகளும் உறுதிப்படுத்தவில்லை, ஈரான் உறுதிப்படுத்தவில்லை, சர்வதேச அமைப்புகளும் உறுதிப்படுத்தவில்லை. இந்த யுரேனிய நிலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையிலும் அந்த இடத்தில் அணு கசிவுக்கான சமிஞ்சைகளும் வெளியாகவில்லை. இது பற்றி இன்னும் குறிப்பாக கூறுவதானால், ஈரானிடம் இருப்பதாக கூறப்படுகின்ற அந்த 10 தொன் யுரேனியமும் தொடர்ந்தும் ஈரானிடம் இருப்பதற்கான சாத்தியம்தான் அதிகம் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்கும் அந்த கால அவகாசத்திற்கான அர்த்தம்.
லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா.